ஷேஃப் பெஸ்டோ பத்திரம் மந்திரத்தால் கட்டிட்டார். இனிமே அவனுக்கு கை வராது, கால் வராது. பெண்ணுக்கு ஆண் 90% தூக்கிட்டு ஓடும், பெண்ணு 10% தூக்கிட்டு ஓடுவா. புரியுதா? அந்த எழுத்து பத்திர டாக்குமெண்ட்ஸ் அதான் கம்ப்யூட்டர் கணக்கு ஏற்கனவே போட்டார்லடா. வென்று கம்ப்யூட்டர் கணக்கு, பத்திர பதிவு கணக்கு எல்லாமே தூக்கிடுவார். தூக்கி உள்ளே கொண்டு போய் சும்மா சிட்டி கிராமத்தை அடப்போன்னு போடுறாரா? என்ன காரணம்? இந்த பத்திர டாக்குமெண்ட்ஸ் வச்சு பிடிப்பார். நான் ஓட்டுறதுக்கு ஆட்டுறதுக்காக நான் பூமியை கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டார். விவசாயத்தை பூரா அழிச்சிட்டு வந்து கொடுக்கறதுக்காக நான் பூமியை கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டார். இது எல்லா அரசியல்வாதி தெரியும். இடத்த கேட்சி பண்ணிட்டார், இடத்த பிடிக்காரு. நம்ம ஜனநாயக ஓட்டு போட்டோம், நம்மளும் 90% எழுதி வச்சுருக்கோம் அப்படின்னு அவனுக்கு எல்லா விவரமும் தெரியும். அதுக்கு தான் ஜனநாயகம் ஓட்டிகிட்டு அலைதான் உட்காந்துட்டாரு. ஐயோன்னு எப்படியா ஓட்டை வாங்கிட்டு இன்னும் நாற்காலி சேரில் உட்காந்து ஆட்டோம்னு இவன் நினைக்கான். ஆட்டை விட மாட்டார். இப்போ ஜனநாயக ஓட்டு பூரா உள்ளே இப்போ பிடிப்பான் நீதிமன்ற கோர்ட்டில். இப்போ வழக்கறிஞர் போட்டு ஏதாவது ஒரு வழியில் எங்கேயாவது தூக்கி உள்ளே போடுவான். அப்போ தான் ஜனநாயக ஓட்டு போடாதடா அப்படின்னு விடுவார். ஐயா விடுவார். ஜனநாயகமாடா ஜனநாயகம். ஜனநாயகம் பூரா அழித்து வச்சுருக்கான். 98% வெளியில் அழித்து வச்சு 2 காலை கையை தோளில் தூக்கி போட்டு அவன் பொண்டாட்டியோடு விரித்து நக்கிட்டு போகிறான். நக்க விடுவார். தண்டனை நான் போடலை அப்படின்னாரா? இப்போ தான் இந்த தண்டனை, இதுதான் தண்டனை. அப்போ தான் சிட்டி கிராமத்தை அள்ளற விடுவார். ஓடுவான், குட்டுன்னு ஓடுவான். புரியுதா? இல்லே ஆடாதியடா, ஆடாதிய. கடவுளை மிஞ்சி நீ நடத்திடுவியா? அரசியல்வாதி முட்டா பேல விருதுநகர் மாவட்டத்தில் 2 காலை கையை தோளில் தூக்கி போட்டு இன்னும் கொடியை தூக்கி ஆடிட்டு போகிறான். 4 வீலரில் தொலைஞ்ச. அதையும் பார்த்துக்கோ. அந்த காருறாது உன் வீட்டில் எல்லாமே முடக்கிடுவார். முடக்கி கை காலை உதற விட்டுருவார். அமைதியாக போடா. விருதுநகர் மாவட்டத்தில் கொடியை தூக்காத, ஆட்டாத. ஓட்டின வச்சுக்கோ. அந்த நேரம் செகண்டில் பட்டு திரையுலகத்தில் விடுற நேரத்தில் கொடியை தூக்குனேன், ஆட்டினவன் பூரா கொடியை நட்டினவன் எங்கெங்கே 4 வீலரை தூக்கிட்டு போனானோ புர்றா அப்படிம்பாரு. செகண்டில் சிட்டி கிராமத்தில் அடைச்சி அள்ளிடுவான். அதையும் பார்த்துக்கோ. ஒழுங்காக போய் விவசாயம் பண்ணி தின்னு. பத்திர டாக்குமெண்ட்ஸ் அதிகமாக இருந்தால் கோர்ட்டில் போய் ஒப்படைக்கலைன்னா தேடி பிடிக்கல, கம்ப்யூட்டர் கணக்கு எடுக்கலை, குடும்பமே உள்ளே போயிடுவேன். முக்கால்